இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்கோட சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வித்அவுட் இன்கம் ப்ரூஃப்ல ஜஸ்ட் 2 நிமிஷத்துல எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலை இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க வந்து இது வரைக்கும் எந்த கிரெடிட் கார்டும் வாங்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா நீங்க SBI பேங்க்ல அப்ளை பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு, அப்புறம் வந்து சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு. இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. இதுக்கு அடுத்தது நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா SBI பேங்கோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். அந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஆன்லைனில் நீங்கள் எந்த வெப்சைட்டில் போயிட்டு பில் பேமெண்ட் எதுவும் பண்ணாலும் அதில் 5% அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கும். உங்களுக்கு அதிகமான கேஷ்பேக் வேணும்னா அந்த கார்டை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வந்து போதும், நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கிரெடிட் கார்டு சிம்பிளி கிளிக் அண்ட் சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாசமா அதிகமான கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா SBI பேங்க்ல மட்டும்தான். HDFC பேங்க்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டு அப்ரூவல் ரேட் ரொம்பவே கம்மியாயிருச்சு. மோஸ்ட்லி நம்ம அப்ளை பண்ணா ரிஜெக்டட் தான் வந்து பண்றாங்க. ஸோ SBIல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒருத்தன்னு தோணுச்சுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதை அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி நம்ம இந்த கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டார்ட் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்களோ அந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஏரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை வந்து கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட லாஸ்ட் நேம், உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட மதர் நேம், அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோட் வந்து தேவை கிடையாது. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே உங்களோட கம்பெனி நேம் என்டர் பண்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட கம்பெனி நேம், அப்புறம் அதில் உங்களோட டெஸ்டினேஷன் எதுவோ அதையும் வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட கம்பெனி அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான அட்ரஸ் டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ டு ஸ்டெப் 3 அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த KYC வந்து பாத்தீங்கன்னா டிஜி லாக்கரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதே பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ டு டிஜி லாக்கர் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடையும் இங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட டிஜி லாக்கருக்கான 6 டிஜிட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல் எல்லாமே ஃபெச் பண்ணி இந்த மாதிரி காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அலோ அப்படிங்கறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைலை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணணும், அதை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ KYC, அனதர் ஒன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்குது அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்கேஸ் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டைரக்டா வீடியோ KYC மட்டும் தான் வந்து காமிக்குது அப்படின்னா உங்களால வந்து பேங்கை வச்சு வெரிஃபை வந்து பண்ண முடியாது. அப்போ நீங்க வீடியோ KYC வந்து பண்ணிட்டு அந்த 25 to 45 டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இதே இது உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிள் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா இந்த வீடியோ KYC வந்து இந்த பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுமே உங்களோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷனை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இதில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு SBI பேங்க்ல இருந்து ஒரு 1 ரூபீஸ் சென்ட் பண்ணுவாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆனதுமே அந்த 1 ரூபியை நீங்கள் அவங்களுக்கு அதே பேங்க்ல இருந்து ரீசெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரீசெண்ட் வந்து பண்ணதுமே உங்களோட பேங்கை வச்சு KYC வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டாகவே கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது
அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட பேங்க் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கோட நேம், இந்தியன் பேங்கா, இந்தியன் ஓவர்சீஸா, இல்லை ஃபெடரல் பேங்கா, அந்த பேங்கோட நேம், அதோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. அதோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ டு பார்ட் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயிலை வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ரூபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த 1 ரூபி ரிசீவ் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் ரிசீவ் ஆயிருச்சு. இப்போ அதே அந்த 1 ரூபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 ரூபியை நம்ம அதே பேங்க் அக்கௌண்ட்லேருந்து திருப்பி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு பே 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆன அந்த 1 ரூபியை திருப்பி நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் பே பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ. மோஸ்ட்லி யூபிஐயே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிட்டு மேக் பேமெண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் வந்து கொடுக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பீம் ஆப்போட யூபிஐ ஐடி வந்து என்ட்ரு பண்ணுறீங்கன்னா உங்களோட அந்த பீம் ஆப்புக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து போகும். அந்த ரிக்வெஸ்ட்டை போய் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபி பே பண்ண சொல்லும். அந்த 1 ரூபி நீங்கள் பே பண்ணும்போது நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை இந்த இடத்துல இதுக்கு முந்தின ஸ்டேஜில் வந்து என்ட்ரு பண்ணீங்களோ அதே பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த 1 ரூபியை திருப்பி பே பண்ணுங்க. வேற பேங்க்ல இருந்து நீங்கள் பே பண்ணீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதே பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேஒசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஆல்ரெடி நீங்கள் பேங்க்ல கேஒசி வந்து பண்ணியிருப்பீங்களா, அந்த கேஒசியை பேஸ் பண்ணி இந்த வீடியோ கேஒசி வந்து பண்ணாமல் உங்களோட கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களோட கார்டுக்கான லிமிட், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 75,000 நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து அலோகேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு விர்ச்சுவல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட யோனோ அப்ளிகேஷனில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு. அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து விழும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிவிவி நம்பரை பார்க்கணும் அப்படின்னா கிளிக்கர் டு சிவிவி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சிவிவி நம்பரை வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வந்து கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் கார்டு யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கார்டுக்கான ஃபிசிக்கல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கார்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் கார்டு யூசேஜ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட யோனோ அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் போயிட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு செக்ஷனை போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு டீட்டெயில் எல்லாமே அங்கே வந்து பார்க்க முடியும். இந்த கார்டை இமீடியட்டாகவே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து விர்ச்சுவல் கார்டை வச்சு நீங்கள் வந்து ஷாப்பிங், பில் பேமெண்ட் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸில் இந்த கார்டு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ரொசீஜர் படி உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து ப்ரீ அப்ரூவ்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ கேசி வந்து பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் வெரிஃபிகேஷன் போகும். இதுக்கு 25 டேஸ் வந்து ஆகும். கிட்டத்தட்ட 3 டைம் 4 டைம் டெலிகால் வெரிஃபிகேஷனே இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆகும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு வீடியோ கேஸும் இல்லாமல் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி இந்த கார்டு வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம்.